குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரசவ காலத்துல வரக்கூடிய இரத்த சோகையை பத்தி, அதாவது அனீமியா இன் பிரெக்னன்சி. ஸோ அனீமியாங்கிறது என்ன? ஹீமோகுளோபினோட அளவு நம்மளுக்கு 11 கிராம்ஸ், அதாவது 11 கிராம்ஸை விட கம்மியாக இருந்ததுன்னா ப்ரெக்னென்சியில் இதுக்கு ரத்த சோகைன்னு பேர். ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% இல்லை 85% இந்த கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கும். ஸோ இது எதனால் வருது, இதை தவிர்க்கிறது எப்படின்னா, இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஏர்லியாக ஒரு 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்டேஜ்லேயே இதை நம்ம கரெக்ட் பண்ணோம்னா அவங்க ஒரு 20-25 வயசு ஆகி அவங்க கர்ப்பிணியாக ப்ரெக்னென்ட் ஆகும்போது இதை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக நம்ம ஆகாரம் தான். ஸோ நல்ல பேலன்ஸ்ட் டயட், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இது எல்லாமே அயர்ன் சத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா, கீரை, காய்கறி, அதில் நிறைய அயர்ன் சத்து இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு 13 வயசுலேருந்தே இதை பண்ண ஆரம்பித்தோம்னா ப்ரெக்னென்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ரத்த சோகையை தவிர்க்க முடியும்.